சார் விமர்சனம் வந்து எப்போதுமே மதிக்கத்தக்க ஒரு விஷயம் சார். அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனா என்னன்னா, நான் பார்க்கணும், எனக்கு அந்த படம் பிடிக்குதா பிடிக்கலையான்னு நான் முடிவு பண்ணணும். ஒரு படம் நமக்கெல்லாம் பிடிக்காத படமா தான் இருக்குங்கிற எண்ணத்தை ஒருத்தர் மனசுல ஏற்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம். இந்த படம் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு குடும்பம் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? படத்தை காசு கொடுத்து பாக்குறோம், நேரத்தை ஒதுக்கி பாக்குறோம், கண்டிப்பா நம்மளுக்கு பிடிக்கலன்னா கோவம் வரதான் செய்யும். இன்னைக்கு ஒரு படம் பார்க்கறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. குறைஞ்சது ஒரு குடும்பம் பார்க்கணும்னா 1500 மேல செலவாகும். எல்லாமே இருக்கு, அந்த ஆதங்கம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ஒரு மக்களின் கருத்தா பரவாம இந்த படத்தை வீழ்த்தி ஆகணும், இதை பத்தி நம்ம கருத்து பரப்பி ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வீகமா மாறுறது இருக்குல்ல. இன்னொன்னு ஒரு மனப்பான்மை என்னன்னா சார், ஒரு படம் சரியில்லைங்கிற கருத்து பெருவாரியா பரவணுச்சுன்னா அந்த படத்தை பார்க்காதவங்களும் கூட அதை பத்தி கருத்து பதிவிடுறது, சூர்யா சரிக்கிட்டாரு, சூர்யா ஏமாத்திட்டாரு இப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை பரப்புறது இருக்குல்ல. சூர்யாங்கிறவர் ஒரு நடிகர் மட்டும்தானா? எங்க எப்பேற்பட்ட ஒரு தன்மையாளன், ஒரு கடிஞ்சல் பேசாத ஒரு ஆளு, பிறர் மனசு நோகுற மாதிரி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரு ஏதாச்சும் ஒரு இடத்துல. ஆனா அந்த மனிதர் நோகுற மாதிரி நம்ம இவ்வளவு பெரிய வாதங்களையும் விமர்சனங்களையும் வைக்கிறது நியாயமா? எதனால இவ்வளவு நெகட்டிவிட்டி வருதுன்னு நம்ம பாக்குறது சார்? இல்ல, அது பலவிதமான காரணங்கள் இருக்கலாம் சார். சூர்யா சார் ஒருத்தருக்கு பிடிக்கிறதுக்கு எப்படி பல காரணங்கள் இருக்கும், பிடிக்காததுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். அத வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறப்போ இந்த நேரத்துல ஒன்னு அடிக்கிறேன் பாரு அப்படி அடிக்கிறது இருக்குல்ல, அப்ப காத்திருந்தாங்களா அவ்வளவு பேரு? அது தப்பு. நம்ம நம்பிக்கையோட ஒரு படம் பார்த்தோம், அந்த படம் நம்மளை ஏமாத்திருச்சு அப்படின்னா நம்மளுடைய ஆதங்கம் வெளிப்படத்தான் செய்யும். ஆனா இது ஒரு ஆதங்கமா இல்லாம அந்த படத்தை மறிச்சு அத்தனை பேர் கைகோத்து நிக்கிற மாதிரியான ஒரு போராட்டம் மாறுது இல்ல, அதுதான் வந்து ரொம்ப இது இந்த படத்துக்கு மட்டும் இல்ல சார், நாளைக்கு ரிலீஸ் ஆக போற படங்களுக்கும் இந்த ஒரு அபாயம் இருக்கு. நாங்க நினைச்சா என்ன பண்ணுவோம் தெரியுமா அப்படிங்கிற ஒரு மறைமுக சக்தி ஒண்ணு உருவாகுது இல்ல விமர்சனங்கிற பேர்ல. அந்த லாபி வேலைகள் எல்லா படத்தையும் பாதிக்கும், நாளைக்கு வர எல்லா படங்களையும் பாதிக்கும். சூர்யா சார் வந்து அதான் சொன்ன, உங்களுக்கு சொன்ன மாதிரி ஏற்கனவே அவரை பிடிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்க மாதிரி பிடிக்காததுக்கும் பல காரணங்கள் இருக்கலாம். அது எல்லாம் சேர்ந்து ஒரு சமயத்துல அந்த படம் ரிலீஸ் ஆக போறப்ப அது சேர்ந்து கைகோர்க்குதுங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு. அதுக்காக எல்லா கருத்துக்களுமே வந்து அப்படி ஒரு வன்மத்தை விதைக்குதுன்னு நான் சொல்லவே இல்லை. ஒரு படம் பிடிக்கலைங்கிறப்ப அந்த காட்சி நல்லா இருந்துச்சு, இந்த காட்சி நல்லா இல்ல, இது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போனோம், அது ஏமாத்திருச்சு, இப்படிதான் இருக்கும். அப்படியே எங்க காது கிழிஞ்சிருச்சு, தமிழர்கள் முட்டாள்கள் நினைச்சீங்களா, இப்படியான வாதங்கள்லாம் எங்கிருந்து வருது? அதுதான் ஒரு சந்தேகத்தை கல்பது. இன்னொன்னு அது நியாயமாவும் இருக்க முடியாது. இப்போ நமக்கு எதிராக நடக்கிற அத்தனை குடும்பங்களுக்கு நம்ம தீர்வை கேட்டுறோமா? நம்ம கண்ணு முன்னாள் நடக்கிற அவ்வளவு அவலங்களுக்கு நம்ம உரத்து குரல் கொடுக்குறோமா? வீட்டு வாசல தண்ணி தேங்கி நிக்குது, என்னைக்காச்சும் நம்ம ஏரியா கவுன்சிலருக்கு போன் பண்ணிருப்போமா? நம்ம என்னைக்காச்சும் வார்டு மெம்பரை போய் பார்த்திருப்போமா? ஏன் என் ஆபீஸ் வாசல்ல ஒரு ஆக்கிரமிப்பு சார், அந்த பாதையே மறிச்சு ஆக்கிரமிச்சு பண்றாங்க, என்னால கேட்க முடியல சார், என்னால 4 பேர்ட்டு பேச முடியல. ஆனா ஒரு படம் சரியில்லைன்னா நான் வந்து என்னுடைய பதிவுல அதை எழுதுவேன், மைக்கு நீட்டி பேசுறவங்கள்ட்ட நான் ஆவேசப்படுவேன், அதை வந்து சோசியல் மீடியாவில் எந்தெந்த தளத்துல பகிர முடியுமோ பகிர்வேன், வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புவேன். ஒரு படம் சரியில்லைன்னா இந்த அளவுக்கு கொந்தளிக்கிற நம்ம ஒரு நிஜம் சரியில்லைன்னா ஏன் கொந்தளிக்க மாட்டேங்கிறோம்? எல்லாத்தையும் நம்ம கேட்டுறோம். நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறப்ப எதுக்குங்க இந்த ஃபீஸ்? இந்த ஃபீஸுக்கான ரசீது கொடுங்க நம்ம தனியார் ஸ்கூல்ல கேட்ட முடியுமா சார்? எவ்வளவு பணம் கட்டுறோம், கொட்டி கொட்டி கட்டுறோம்ல. ஏதாச்சும் ஒரு ஸ்கூல்ல சார் இதுக்கு எங்களுக்கு ரிசிப்ட் கொடுங்க சார், இன்கம் டாக்ஸ் நாங்க ஃபைல் பண்ணணும் சார், எந்த ஸ்கூல்ல நம்ம கேட்ட முடியுமா? நம்ம பிள்ளை நல்லபடி படிச்சுக்க முடியுமா? அப்ப நம்ம பணத்தை எதுக்கும் பறி கொடுக்குறோம், எந்தெந்த விஷயத்துக்கும் பறி கொடுக்குறோம். அங்கெல்லாம் நம்ம நியாயமா அந்த கேள்வியை கேட்க மாட்டேங்கிறோமே. 300 ரூபாய் பணமா 500 ரூபாய் பணமா குடும்பத்துக்காக 1000 ரூபாய் பணம் கொடுக்குறப்ப உண்மையிலே இழப்பு தான். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. சினிமாவுக்காக நம்ம கொடுக்குற பணம் வந்து அது பெரிய இழப்பு. இன்னைக்கு வந்து அன்றாட வேலைகளையும் அன்றாட சிரமங்களையும் பார்க்கவே கஷ்டப்படுற நேரத்துல கங்குவா படத்துக்காக நான் 500 ரூபாய் கொடுக்குறேங்கிறது நிச்சயமா கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம பணம் கொடுக்குற பணம் ஏமாறுற எல்லா இடத்துலயும் இந்த குரலை நம்ம உயர்த்தி கேட்ட முடியுதா? கேட்க முடியுமா? அப்போ ஸ்கூல்ல எடுத்து கேட்டோம்னா நம்ம பிள்ளையோட படிப்பு தட்டுக்கிடும். நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ஏத்து கேட்டீங்கன்னா நமக்கான ட்ரீட்மெண்ட் கெட்டு போயிடும், நம்மளை பார்க்காம விட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்கு. ஆனா சினிமாக்காரங்களை வந்து நீங்க என்ன வேணாலும் கேட்கலாம். ஒரு நியாயமான உணர்வு உள்ள எதையும் தட்டி கேட்க திராணி இருக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லா அவலத்தையும் தட்டி கேட்பாங்க. பிடிச்சதை வந்து அதாவது இந்த இடத்துல பேசக்கூடாது, இந்த இடத்துல பேசலாம், இந்த இடத்துல கோவப்படக்கூடாது, இந்த இடத்துல கோவப்படலாம் அப்படிங்கிற மாற்று எண்ணம் கொண்டவங்க நிச்சயமா வந்து ஒரு போராட்ட உணர்வு கொண்டவங்களாகவோ மனசுல பட்டதெல்லாம் பேசுற ஆட்களா நிச்சயமா இருக்க மாட்டாங்க. அது ஒரு லாபி, இதை மட்டும்தான் எதிர்ப்பேன், இதை மட்டும்தான் பேசுவேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.